மீனா, என் மீனா எங்க இருக்க? விடிஞ்சா போதும் என் மாமியா கழுவி மீனா என் மீனான்னு வாய பொழந்துருவா. இப்ப என்ன வேலை சொல்ல போறாளோ தெரியலையே. சொல்லுங்க அத்தை. ரூம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எது கூப்பிட்டிய? இந்த பாரு மீனா, மார்கழி மாசம் ஆரம்பிச்சு போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்கி. இந்த வீட்டுல இருக்கிற போர்வை பெட்ஷீட் எல்லாம் அலசி போட்டிருக்கு. அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அந்த பிளாங்கெட் இருக்கு பத்தியா 2 3 அதை கொண்டு போய் மாடியில் நல்லா காய போட்டுரு. நாளை வரை வெயில் இருக்குமோ இல்லையோ தெரியல. சரித்த, இப்பவே எடுத்து போடுது எல்லாத்தையும். வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நிஜம்தானா, வாசனைகள் வருகின்றதே வருவது நீதானா. அப்பா, ஒரு வழியா எல்லாத்தையும் காயப்பட்டாச்சு. காலையில நேரத்துல மாடியில வந்து நிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வானமும் இந்த பூமியும் இந்த உலகமும், அப்பா ஒரு நேரம் நம்மளால இதை உட்கார்ந்து ரசிக்க முடியுதா? என்னதான் மாமியா கிளவி சொன்னாலும் மேல வந்து வேலை பக்கம் வந்தாலும் இதெல்லாம் பார்த்து மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சா அடுத்த வேலை டான்னு வந்துருமே. அத்தை, பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி பண்ணிட்டேன். அப்படியே நீங்க சொன்ன மாதிரி மாமாக்கு அக்காக்கும் பொரி பண்ணி வச்சிருக்கேன். சமையல்லாம் முடிஞ்சது அத்தை. பாத்திரம் மட்டும் தான் அலசணும். நான் அவரோட ட்ரெஸ் மட்டும் அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு வந்து பாத்திரம் அலசுறேன். இல்லம்மா, இருக்கட்டும். மீனா மேல மாடிக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. சமையல் தான் பெரிய வேலை, அதை நீ முடிச்சிட்டல. அவ சொன்னா பாத்திரத்தை அவ அலசிட போறா. நீ போய் அவனுக்கு என்ன தேவையோ அதை பாரு. சரிங்க அத்தை. மீனா எப்பவுமே மேல போனா 1 மணி நேரம் ஆச்சு. என்னதான் செய்தாலோ. மீனா மீனா, அதான் இப்பதான் சொன்னேன். நான் சந்தோஷமா இருக்கேன், தூங்குதேன், ரெஸ்ட் எடுக்கேன்னா என் மாமியாருக்கு வியக்க ஆரம்பிச்சிரும். அந்த வாரத்த என்ன மீனா, போய் 1 மணி நேரம் ஆகுது. இவ்வளவு நேரமா காய போடுறதுக்கு? அது ஒண்ணு இல்லத்த, அங்க மாடியில கொஞ்சம் அப்படியே இந்த சோபா கிப்பெல்லாம் தட்டி விட்டு ரொம்ப நாள் ஆகுதுல அத்த. அதான் எல்லாம் உட்காந்து படுத்து தட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, செல்வி வந்தான்னா தட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ தட்டி விட்டியா? சரிம்மா. இந்த ஆதி காலைல சமையல முடிச்சுட்டா. பாத்திரம் எல்லாம் கிடக்கான். நீ பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் அலசி வச்சிருந்தியா? பாத்திரமா? ஆமா, பாத்திரம் தான். என்னாச்சு? இல்லாத, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு தடவை அலசணும், மத்தியானம் ஒரு தடவை அலசணும். ஏற்கனவே மார்கழி மாசம் நல்ல குளிர்ந்து பாத்துக்கோங்க. அதான் ஒரேடியா மத்தியானம் சமையல் முடிச்சோன்னு அலசுதானே. மீனா, அதான் கிச்சன்ல வெண்ணி வருதுலாமா? இல்லாத, எந்த வேலை பார்த்தாலும் ஒன்னும் அவ்வளவு பாத்துக்கோங்க. இந்த பாத்திரம் மட்டும் குளிர்ல அலசும் போது அந்த முதுகுல வந்து ஒரு வலி வருது. முதுகெல்லாம் அப்படியே கூடி போன மாதிரி உடம்பு குறுகுது, முதுகு வலிக்கு. அதான் ஒரேடியா அலசியலாமேன்னு பார்த்தேன். சும்மா எடுத்து தண்ணியில கை வச்சு விட்டுக்கிட்டு அப்படின்னு. சரிம்மா, உன் விருப்பம். எப்ப அலசணுமோ எப்படி அலசணுமோ அலசிக்கோ. சரிம்மா, அப்ப நீ வேணா ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் அந்த கீரை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சிருந்தேன். அத்தை, நீங்க இங்க வேலை பார்க்கும்போது நான் ரூம்ல போய் எப்படி ரெஸ்ட் எடுக்க? நான் இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கேன் அத்தை. நீங்க வேணா கீரை ஆயிங்க. ரூமுக்கு போலையாமா? பொண்ணு பண்றியா? உருளைக்கிழங்கு மட்டும் தோலை உரிச்சு வச்சிரு. வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன்னா லஞ்சுக்கு ஈஸியா இருக்கும்லாமா? அத்தை, நான் சொல்ல மறந்துட்டேன். ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கத்த. காலைல கபோர்டை நீட் பண்ணணும்னு எல்லா துணியும் எடுத்து கட்டில போட்டேன். திரும்ப நீட் பண்ணவே இல்லை. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, போய் நீட் பண்ணு. ஆதி, வாக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அவரோட கொஞ்சம் ட்ரெஸ் அயன் பண்ணணும். எடுத்து வச்சிருந்தேன், இப்பதான் ஞாபகம் வந்தது. சாப்பாடெல்லாம் படி வேலை முடிச்சதா? லஞ்சுக்கு நேரம் இருக்குல்ல, அதான் ட்ரெஸ் அயன் பண்ணலாமேன்னு வந்தேன். உட்காருக்கா. ஏன் ஆதி, ட்ரெஸ்ஸை கூடவா நீ அயன் பண்ணணும்? சர்வெண்ட்டை கொடுத்தா அவங்க அயன் பண்ணி தர போறாங்க. இருக்கட்டும்க்கா, இப்ப நான் ஒர்க் ஒன்றும் ஜாயின் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். நேரமும் போக மாட்டேங்குது. ஏண்டி, பூரணி வீட்டுக்கு வந்திருந்தாலே பாத்தியா? பாத்தேன்க்கா. எதுக்கு வந்தாலாம்? தெரியலையே, நான் யாருக்கிட்டையும் கேட்கல. உன் புருஷன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதையாவது கவனிச்சியா கவனிக்கலையா? பாத்தேன்க்கா, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாவே வளர்ந்துருக்காங்க, ஒன்னாவே படிச்சிருந்திருக்காங்க. பேச 1000 விஷயம் இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயம்னா அவரே சொல்லியிருப்பாரு. அவரு சொல்லல, அதான் நானும் எதுவும் கேட்டுக்கல. ஏண்டி இப்படி அப்பாவியா இருக்க? அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. இப்ப அவ வந்து தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா? இதை பத்தி நீ என்ன எதுன்னு உன் புருஷன் கேட்க மாட்டியா? நீ கேட்காம இருந்த குளிர் விட்டு போயிரும். இங்க பாருடி, எப்பேற்பட்ட ஆம்பளைனாலும் அடுத்தவன் வீட்டு மல்லிகைப்பூக்கும் திருட்டு மாங்காக்கும் தனி ருசி மனம். பாத்துக்கோ. அக்கா, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் அப்படி இல்லக்கா. அவ இவர் பின்னாடி வந்தா கூட இவர் ஏறிட்டு பார்க்க மாட்டாரு. இந்த பாருட்டி, ஊர்ல பாதி பொம்பளைங்க ஒன்ன மாதிரிதான் புருஷனை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. அப்புறம் கடைசியில ஐயோ போயிட்டே குய்யோ முய்யோன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ஆளை அடையணும்னு அவ எந்த ஒரு எல்லைக்கும் போவா. அவ எதுக்கு இங்க வாரா, அவ என்ன மனசுல வச்சிருக்கா, எதுவுமே உனக்கு தெரியாது. கவனமா இரு. அக்கா விடுக்கா, நீ ரொம்ப ஒரே பண்ற அளவுக்குலாம் இது ஒருத்தான விஷயம் இல்ல. ஏண்டி, உன் புருஷன் கல்யாணம் கட்டிக்கிற இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பேசுதா, உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா? இல்ல மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே காட்டாம நடிச்சுக்கிட்டு இருக்கியோ? அக்கா, எனக்கு பயம் இருந்தா தானே மனசுக்குள்ள வைக்கிறதுக்கு. எனக்கு பயமும் கிடையாது, என் புருஷன் மேல சந்தேகமும் கிடையாது. நீதான் ஏதேதோ நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போல. இந்த பாருடி, அப்படியே எது நடந்தாலும் உன் அக்கா நான் இந்த வீட்டுல இருக்கேன். என்ன மீறி எதுவும் நடக்காது. ஏதாவது வந்தது 2ல 1 பாத்துருவேன். உனக்கு ஏதாவது கெட்டது நடக்க விட்டுருவனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா.
எதுக்கு? இல்ல நீ முந்தி மாதிரி என் மேல ரொம்ப பாசமா இருக்கல, அதனால. அது சரி. எனக்கு ஒன்னு ரெண்டு விஷயத்துல கோவம் இருக்கலாம், அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? கோவம் இருக்குன்னு உனக்கு எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? 2 பேர் உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம் தானே. சரிக்கா, இன்னும் அந்த 1-2 விஷயத்துலயும் வருத்தம் வராத மாதிரி நடந்துக்கிறேன். நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா சாரிக்கா. என்னடி உனக்கு உடம்பு முடியலையா? ஆமாக்கா, லைட்டா. சரி சரி, உடம்பு என்னன்னு பாரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. நான்லாம் என் புருஷன் யாரையாவது சும்மா பார்த்தா கூட எனக்கு அவ்வளவு கோவம் வரும். என்ன சண்டை போடுவேன் தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா அவ வீட்டுல வந்து உன் புருஷன் கூட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா உனக்கு எந்த பயமும் இல்ல, கோவமும் இல்ல. அதிசயமான பிறவிதான். நான் ஏன்க்கா கோவப்படணும்? என்னடி சொல்ல வர? அக்கா, அவ என்னதான் நினைச்சாலும் என்னதான் ட்ரை பண்ணாலும் என் புருஷன் இடம் கொடுக்க மாட்டாருங்கிறப்ப நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் ஏன் கோவப்படணும்? உன் புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமாக்கா, அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாரு? நிறையக்கா. அவர் என் மேல வச்சிருக்க பாசத்தையும் காதலையும் சொல்லி முடியாது. சொல்லி யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. அது நம்மளா ஃபீல் பண்றதுக்கா? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அவ்வளோ நம்பிக்கை உன் புருஷன் மேல. சரிடி, உனக்கு நம்பிக்கை இருந்தா சரி. நான் கூட வீட்டுல இருந்து பேசியிருக்காளே, உனக்கு தெரியுமோ தெரியலையோன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீ உன் புருஷன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு. உன் நம்பிக்கை வீணா போயிடக்கூடாது, அவ்வளவுதான். நீ என் மேல பாசமா இருக்கியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு அவ்வளவு கிடையாது. நீ நல்லா இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான் வேணும். என்னடா இவ 2 பேருக்கும் மூட்டி விட வந்திருக்காலும் தப்பா நினைச்சிடாத. அப்படி நினைச்சா கூட எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் ஆனாதான் இருப்பேன். அக்கா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் வந்து பேசுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. அக்கா, அவர் என் மேல ரொம்ப பாசமா ரொம்ப ஆசையா தான் இருக்காரு. நீ கவலைப்படாத. நீ கவலைப்படுற அளவுக்கு என் லைஃப்ல எதுவுமே நடக்காது. என் புருஷன் எனக்காக இருக்கும்போது நான் யாரை நினைச்சு எதுக்கு கவலைப்படணும்? அப்புறம் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா நல்லவரா இருந்தா எல்லாருக்கும் அவரை பார்த்தா பிடிக்க தானே செய்யும். இந்த பாராதி யாரா இருந்தாலும் சரி, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே நம்பாத. இந்த உலகத்துல எவனுமே முழுக்க முழுக்க நல்லவன் கிடையாது. எனக்கெல்லாம் ஒவ்வொன்றும் யோசிக்கும் போது நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கு. உன் புருஷன் நீ அவரை விரும்புற அளவுக்கு உன்னை விரும்புறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ பேசினதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி தான் நானும் என் புருஷனை நம்பணும்னு தோணுது. நல்ல விஷயம் தானேக்கா? இல்லடி, முதல்ல இதெல்லாம் உன்ட்ட பேசலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா எப்படினாலும் உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, எனக்கு கஷ்டமா இருக்கும். அதான் என்ன இருந்தாலும் உன்ட்ட உடச்சு சொல்லிடலான்ட்டு வந்தேன். நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் சரி நம்ம தங்கச்சிட்டு சொல்லி வச்சுட்டோம், அவ ஒரு கண்ணு வச்சுக்கிடுவா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ நேரா போய் உன் புருஷன்கிட்ட எதுவும் சொல்லிடாத. பின்ன அவரு என்னைய தப்பா நினைக்க போறாரு. சரிக்கா, நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட பேசினதையே மறந்துடு. நான் பாத்துக்கிறேக்கா. நீ போய் நிம்மதியா தூங்கு. அது என்னவோ, நமக்கு சொந்தமானவங்களை இன்னொருத்தவங்க விரும்பும்போது நமக்கு நம்மள அறியாமலேயே ஒரு போட்டியாலேயோ ஒரு பொறாமையாலேயோ அவங்க மேல நம்ம வச்சிருக்க பாசம் இன்னும் 2 மடங்கு ஆகுது. ஆதி, நாளைக்கு நம்ம சிம்லா கிளம்புறோடி. ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுக்க. எத்தனை செட் எடுத்து வைக்கணுங்க? ரூமையே தூக்கிட்டு போயிருவோமா? எதுக்கு இப்ப ஆன்னு வாயை பிளந்துகிட்டு இருக்க? 2 நாள்ல இருந்து 3 நாளைக்கு வர மாதிரி எடுத்து வை. ஏங்க, உங்களுக்கு விண்டர் ட்ரெஸ் மாதிரியா இல்ல சம்மர் ட்ரெஸ்ஸா? எனக்கு இல்ல, நமக்கு 2 பேரும் போறோம். நான் எதுக்குங்க சிம்லாக்கு? ஓவரா வாயாடுற. என்னை விட்டுட்டு 2 வாரம் உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்ட. அதான் ஆளே இல்லாத இடமா போய் உன்னை கழட்டி விட்டுலான்னு இருக்கேன். என்னை கழட்டி விடனா எங்கே கழட்டி விட வேண்டியதானே? எங்க இருந்து சிம்லா கூட்டிட்டு போய் கழட்டி விட போறீங்களா? என்னடி பேசுறதுக்கெல்லாம் எது பேசிட்டு இருக்க? எங்க திட்டினது பத்தாதுன்னு அங்க கூட்ட போய் திட்ட போறீங்களா? இங்கயா பரவாயில்ல, நீங்க உம்மன் இருந்தா வீட்டு வேலை பாக்குறேன் அத்தைட்ட அக்காட்டேன்னு வீட்டுல யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் தெரியல. அங்க போய் தனியா வச்ச செய்யலாம் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இங்கேயாவது பரவாயில்ல, நேரம் போகும். அங்க சுத்தமா நேரம் போகாது. உம்மன் இருந்து சண்டை போடுறதுக்கு இங்க இருந்தான்னா அங்க இருந்தா என்ன? இத பாருடி. என்ன, இங்கேயும் நீங்க பேசாம தான் இருக்கீங்க, அங்கேயும் வந்து பேசாம தான் இருக்க போறீங்க. எதுக்கு நான் உங்க கூட வந்துட்டு? ஓ, அப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினாதான் நீ என் கூட வருவ, இல்லன்னா என் கூட வரமாட்டேன், அப்படித்தானே? அது சரி, இந்த நேரத்துக்கு உங்க நொண்ணக்காரன் கூப்பிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி இருப்ப. கட்டின புருஷனையே விட்டுட்டு போனேன், இப்ப கட்டின புருஷன் கூப்பிட்டா என் கூட வர மாட்டியா? சாரிங்க, எத்தனை செட் எடுத்து வைக்கட்டும்? 3 நாளுனா வர போக எப்படி ஃப்ளைட்ல தான் போவோம். அப்ப ஒரு 5 செட் எடுத்து வைக்கட்டுமா? இந்த பாருடி, நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் கூட எல்லாம் வரவேணா, இங்க தனியாவே இரு. இல்லங்க, நான் வரேங்க. எத்தனை ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்களேன். 3 நாளைக்குன்னு சொன்னீங்க. போற பொண்ணு போட்டு போயிடுவோம். 2 டைம் மாத்தினா கூட ஒரு 6 செட், நான் 7 செட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே தானே? இந்த பாருடி, நான் சொல்லிட்டேனே, இவன் வருத்தப்படுவானே, இத மனசுல வச்சுட்டு வேற எதுவும் குத்தி காட்டுவானோன்னு பயந்துலாம் என் கூட வர வேணாம். வந்தா மனசோட பாசத்தோட காதலோட வரணும். இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு? இந்த பாருடி, நம்ம யாரையாவது லவ் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு தோணும், புரியுதா? என்ன வேணா எங்க வேணா. சாரிங்க, நீங்க யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்கவே இல்ல. நான் சாதாரணமா தான் பேசினேன். ஆனா நீங்க அத பெருசா எடுத்துக்கிட்டீங்க. ஆமா ஆமா,
எல்லாத்தையும் சாதாரணமா எடுக்கிறதுனால தானே ஈஸியா என்ன விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்ட. இனிமே அவருக்கு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட வேண்டியதான். இந்த கோவம் மனசுல இருக்கிற வரைக்கும் நான் என்ன பேசினாலும் ஏதாவது குத்தி கட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம எதுக்கு எங்க எப்போன்னு ஏதாவது கேள்வி கேட்டாதானே திருப்பி பேசுவாரு, சண்டை வரும். இதுக்கப்புறம் எதையுமே பேச வேணாம். அவர் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட வேண்டியதான். 7 செட்டு போதுமா? விண்டர் ட்ரெஸ்ஸா சம்மர் ட்ரெஸ்ஸா? சம்மர் ட்ரெஸ் எப்படி போடுவாங்க? அங்க இது குளிருமா இன்னும் குளிருமா ஒன்றும் தெரியல. எப்படி கேட்கறது? கேட்டா அதுக்கும் ஏதாவது பேசுவாரு. சரி எடுத்து வைக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பாரு, நம்மளுக்கு ஒரே புள்ள. நாளைக்கு நம்ம புள்ள சந்தோஷமா வாழணுமா வேண்டாமா? இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? ஜாதகம் சுத்தமா பொருத்தம் இல்லைன்னு வந்துட்டு இதுக்கப்புறமே எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என் தம்பி மகளுக்கு தான் இவனு நம்ம சின்ன வயசுல பேசினது. என் தம்பி கிட்ட பத்தி நீ எப்படி சொல்லுவேன்? அவன் கஷ்டப்பட்டவனா இருக்கான். என்னக்கா என் வீட்டுல சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு வேற இடத்துல பொண்ணு பத்திரியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏற்கனவே என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி நெஞ்சு வலி வரும். இத சொல்லி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இப்ப என்ன சொல்ல வர? நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேட்கலையா? இல்ல நீ தான் பேச போற? நீ தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளைன்னு நீயே எடுத்து நடத்து, நான் ஒதுங்கிக்கிடுதேன். இப்ப ஏன்பா கோவப்படுதியே? நான் என்னைக்கு உங்க பேச்ச மீறி இருக்கேன்? என்னைக்கும் நீங்க சொன்னது தானே இந்த வீட்டுல நடக்கு. எல்லாத்தையும் யோசிங்க, 4 விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏமா என்னாச்சுமா? ஏமா அழற? டேய், ஊர்ல இருந்து போன் போட்டாவடா. உங்க மாமனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏற்கனவே அவனுக்கு நெஞ்சு வலி வரும். 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாவலாம். இப்ப எப்படிமா இருக்காரு மாமா? இப்ப பரவாயில்லடா. ஆனா டாக்டர் எந்த மாதிரியான அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா. அதான் என்ன செய்யன்னு தெரியல. என்னம்மா நீ மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு இப்படி சாகசமா சொல்லிக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனுஷரு. என்னாச்சா? திடீர்னு எப்படி ஆச்சா? தெரியலடா. ஊர்ல யாரும் ஏதோ சொன்னாவலாம். நீ உன் மவளுக்கு உங்க அக்கா அம்மாவோட தான் பேசி வச்சிருக்க. அவன் நாளைக்கு கெட்ட மாட்டான்னு கையை விரிச்சிட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்டாவலாம். கேட்டதுக்கே அவனுக்கு நெஞ்சொலி வந்து ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காவே. ஏற்கனவே அவன் கஷ்டப்படுதான். எல்லா நேரம். சரிம்மா நீ அழாத, கண்ணத்தோட நான் இருக்கேன்ல. மாமாக்கு எதுவும் ஆகாது. நம்ம இங்க கூட்டிட்டு வந்து நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா, நல்ல பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலா சேர்த்து விட்டுருவோம். நீ கவலைப்படாம இருமா. நான் இப்பவே என்னன்னு பாக்கேன். ஆமாண்டா, நீ சீக்கிரமா என்னன்னு பாரு வடிவேல். பாவம், ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது, பயந்துகிட்டு கிடப்பாக. இது பயப்பட வேண்டிய விஷயம் தானப்பா. சரி நான் என்னன்னு பாக்குறேன். இந்த பாருப்பா, நீ ஒண்ணு பண்ணு. மாமனையும் மாமாவளையும் இங்க கூப்பிட்டு வந்துரு. இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஊர்லயும் சிட்டிக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாவே. அலைச்சலே பாதி உடம்பு கெடுதல் தான். சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனோன்னு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. போன தடவை மாதிரி இந்த தடவை சீக்கிரம் சரியாயிரும் நினைச்சோம். ஆனா இந்த தடவை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு. அப்பா ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. நீங்க மட்டும் இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போனே தெரியலதா. என்ன லட்சுமி நீ கவலைப்படாத. நான் டாக்டர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் பார்த்து பாரு. நீ கவலைப்படாம இரு. இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க ஒத்தியில கஷ்டப்பட வேண்டாம். எங்களால உங்க ஆபீஸ்க்கு போக முடியல. ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். வேலைக்கு வர மாட்டேன், பர்சனல் ஒர்க் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன். அதான் நான் கையில ஒரு 20,000 தான் வச்சிருக்கேன். ஆனா ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா இருக்கு. உங்ககிட்ட இப்ப நான் பணத்தை பத்தி கேட்டேனா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? மாமாவை பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நாங்க பாத்துப்போம். நீ கவலைப்படாம இரு. சரிங்க அத்தா. அப்பா, ஹாஸ்பிட்டல்ல 45,000 கட்டியிருக்கேன். இன்னும் எவ்வளவு வரும்னு தெரியல. அவ கையில 20,000 வச்சிருக்கா. இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னா. ஆனா வயசு பொண்ணா இருக்கா. அவட்ட இந்த வாங்குறது சரியா இருக்காது. என் கையில ஒரு 50 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குப்பா? என்கிட்ட பணம் சுத்தமா இல்லையடா. ஒரு 17,000 18,000 தான் இருக்கு. சரிப்பா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. என்கிட்ட இருக்கிறது இருக்கட்டும். எப்படியும் ஒன்னு தொற்றுன்னு நினைக்க. நான் ஒரு லோன் போட்டு வைக்கிறேன். எப்படியும் நான் இது வரைக்கும் எந்த லோன் எடுத்ததில்ல. 2 நாள்ல சாங்ஷன் ஆயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பாத்துக்கலாம். ஆமா, மாமா இப்ப முந்திக்கு பரவாயில்லமா. சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நல்லா பாத்துக்கிட்டாங்க. இது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸ் எப்போ அவைலபிளா இருப்பாங்க. நீ கவலைப்படாம இரு. என்ன? சரிடா. நீ இவ்வளவு பாசமா இருக்கும்போது என் தம்பிக்காக ஓடி ஓடி செய்யும் போது நான் ஏன்டா கவலைப்பட போறேன்? என் தம்பிக்கு எதுவும் ஆகாது. நீ எதுவும் ஆக விட மாட்டே. அம்மா, நான் ஏற்கனவே லட்சுமி கிட்ட சொல்லியிருக்கேன். ஊருக்குலாம் போக வேணாம், இங்கே இருங்கன்னு. நீயும் அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க சொல்லு. ஊருக்குலாம் போக வேணாம். மாமாவுக்கு வயசாயிட்டு. ஊர்ல லட்சுமிக்கு யாரும் கிடையாது. வயசு பொண்ணு தனியா இருப்பா. அது சரியா இருக்காது. எந்த நேரத்துல என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிருமா? இல்லப்பா, வேண்டாம். நமக்கு தேவையில்லாத வேலை. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, நீ அவங்க கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தனா அவங்க உன்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம மவளை வந்து கெட்ட போறான், அதான் இப்படி எல்லாம் பாசமா இருக்கான்னு நினைப்பாங்க. கடைசியில நீ இன்னொரு பொண்ணோட வந்து நிக்கும் போது அவங்க மனசு என்ன படுபடும்? நீ காப்பாத்தினது பிரயோஜனம் இல்லாம என் தம்பி உயிருக்கே ஆபத்தாயிரும். இதால இந்த பிரச்சனையால என் தம்பி ஏதாவது ஆச்சுன்னா என்ன என்னால மன்னிக்கவே முடியாதுப்பா. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் தாங்கிக்கவே மாட்டான். என்னப்பா அம்மா, நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இல்லப்பா, உங்க அம்மா சரியாதான் சொல்றா. அப்பா, முதல்ல மாமா பொழைச்சு வரட்டும். அவரு ஆபத்து கட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் என் கல்யாணம், லவ் இதை பத்தி எல்லாம் பாத்துக்கலாம். நீங்க அதை பத்தி அது வரைக்கும் எதுவும் பேச வேணாம், புரியுதா?
எனக்கு இப்ப காதல் லவ் வேலை கீழ எதுவுமே முக்கியமா படல. எனக்கு இப்ப மாமா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அம்மா மாமாக்கு தேவையான பொருளை எடுத்து வைக்க சொன்னே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சா நீ அப்பாவும் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நீங்க கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. இல்ல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இனிமே எடுத்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. அதான் சரியா இருக்கும். சரிடா. என்னங்க இவன் இப்படி இருக்கான்? இவன் இப்படி தானே நம்ம கெஸ் பண்ணவே முடியலையே. எனக்கும் சுத்தமா புரியல என்ன நினைக்கிறான் என்ன பண்றான்னு. ஆனா ஒண்ணுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த பிள்ளைய விட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா என் மனசு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தோணுது.